ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். பேன் கார்டு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி 5 நிமிஷத்தில் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து இ-சேவை மையத்துக்கு போய் பேன் கார்டை வந்து ஒரு வாரம் 2 வாரம் மேலே வந்து ஆக்கிடுவாங்க. உடனடியாக 5 நிமிஷத்தில் வந்து பேன் கார்டை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி திரும்ப கார்டு மாதிரி வந்து ஒரிஜினல் பேன் கார்டு மாதிரி வந்து போடுறது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற பேன் கார்டு வந்து எப்படி ஒரிஜினலாக போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் மொபைல் அல்லது பிசி ரெண்டில் ஏதாவது க்ரோம் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. வெறும் 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து பேன் கார்டை வந்து வாங்கலாம். அப்போ வந்து உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி அடிங்க. இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் முதல்ல ஒரு வெப்சைட் வரும், incometax.government.in. இதில் தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டு, பேன் கார்டு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி ஆதார் நம்பரில் வந்து ஓடிபி மொபைல் நம்பர் இணைஞ்சிருந்தால் மட்டும் இந்த பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும், அப்போ தான் அந்த பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டுன்னு சொல்லியிருக்கோம். கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லெஃப்ட் சைடில். கீழே இதை கொடுத்துருக்காங்க இருக்க இன்ஸ்டன்ட் பேன் சொல்லியிருக்கான். இந்த ஆப்ஷனை அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இன்ஸ்டன்ட் பேன் இதே வந்து பேன் கார்டு வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் இது. இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கெட் நியூ பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம வந்து முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணோம். இதில் பேப்பர்லெஸ் ப்ராசஸ்ஸு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து இதை வந்து ஹோல்ட் சேம் வேல்யூ ஆஸ் ஃபிசிக்கல் பேன் கார்டு. ஒரிஜினல் பேன் கார்டு மாதிரி தான் வந்து இதை ஒரிஜினல் பேன் கார்டே தான் இது வந்து. இதில் கெட் நியூ பேன் சொல்லியிருக்கோம். செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நியூ பேன் கார்டு, புது பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். அதில் கெட் நியூ பேன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கீழே வந்து இதில் உங்கள் ஆதார் நம்பர் வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆதார் நம்பர் ஓடிபி வேலிடேஷன், ஆதார் நம்பர் ரிஜிஸ்டரான ஓடிபி, ஆதார் அட்டையில் ரிஜிஸ்டரான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கோம். இப்போ நம்ம ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து போட்டுக்கிடுவோம். ஆதார் அட்டை நம்பரை போட்டு கன்ஃபார்ம் ஐசாட்னு சொல்லி கொடுங்க. நான் வந்து பேன் கார்டு வாங்கிட்டேன், அதனால் என்னோடய ஆதார் வந்து எனக்கு வந்து பதிய முடியாது. இது நீங்கள் புதுசாக பதிகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஆதார் நம்பரை போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா இதில் இந்த வெப்சைட்டே திரும்ப வந்துட்டு செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் சொல்லியிருக்கான். அதிலே வந்து கண்டினியூஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேம் ப்ராசஸ் தான். நம்ம அப்ளை பண்ண மாதிரி இதில் சேம் ஆதார் நம்பரே வந்து போட்டு உங்களோட ஆதார் நம்பரை போட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. எவ்வளோ வந்து வேலை மிச்சம் பேன் கார்டு வந்து போட்டு இ-சேவை மையம் வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற பேன் கார்டை வந்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேன் கார்டு மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் பேன் கார்டு மாதிரியே போட்டு கொடுத்துருவாங்க. இதில் ஓடிபி உங்கள் ஆதார் அட்டைக்கு ஓடிபி வந்து வரும்.
அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லி கீழே வந்து இருக்காது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு அலாட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லி வந்துட்டு மேலே வந்து டவுன்லோடு இபேன் சொல்லியிருக்கோம். பேன் கார்டை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோடு இபேன் சொல்லி மேலே அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பேன் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதில் விபேன் டவுன்லோடு இபேன் இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து வந்துடும். இதில் இப்போ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அலாட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லி வந்துடும். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் வந்து பேன் கார்டு வந்து வாங்குறது. இந்த அதை டவுன்லோட் இபேனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து எந்த ஆதார் அட்டையில் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த ஆதார் அட்டையில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபுல்லாக போட்டுக்குங்க. இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த் 10/4/1996 10/04/1996 போட்டுக்கிட்டா அதே பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு. இதேமாதிரி பேன் கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க, கீழே பேன் கார்டு மாதிரியே இருக்கு பாருங்க. இதை வந்து உங்களுக்கு அட்டை மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக வந்து வந்துடும். இதை வந்து இ-சேவை மையத்தில் போயிட்டு இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி வந்து போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. 2 கார்டு வந்து போடுவாங்க. ஏன்னா 2 கார்டு தான் போட முடியும். 100 சார்ஜ் பண்ணுவாங்க. 200 வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு பேன் கார்டு வந்து கிடச்சிடும். வெறும் 200 இல்லை, அது வந்து 300 400 கேட்பாங்க. நீங்கள் டைரெக்டாக போய் இ-சேவை மையம் அப்ளை பண்ணுற உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா 1க்கு 2 கார்டு கிடச்சிடும். உங்களுக்கு 200 250 மிச்சமாகவும் ஆயிடும். பேன் கார்டு வந்து வாங்குறது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் வந்து. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மேலும் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.